ஹாய் மக்களே, நாங்கள் தான் உங்கள் கார்த்திஸ்வரோ. அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் வந்து எங்களுக்கே வந்து ஆப் ரெடி, ஆப் வச்சுட்டாங்க. அது என்ன அப்படிங்கிற இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக தொடர்ந்து பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னடா இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து யோசிப்பீங்க. எல்லாத்துக்குமே இருக்குது, எல்லாத்துக்குமே இந்த மாதிரி நடந்திருக்குங்க. ஆனால் சில பேர் வந்து சொல்கிறாங்க, சில பேர் சொல்கிறதில்ல. எங்களுக்கு வந்து ரீசண்டாக வந்து 2-3 பேர் வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் ஒருத்தவங்க வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரூஃப் ஒன்று வச்சு அனுப்புனாங்க. நான் வந்து அந்த நம்பர் வந்து பின் பண்ணி வைக்காமல் விட்டுட்டேங்க. இப்போ நிறைய நம்பர்ஸ் இருக்கனால போய் என்னால் எடுக்க முடியல. ஸோ வந்து நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கே தெரியும். இப்போது ஒருத்தவங்க வந்து என்னென்னா சொந்த உழைப்பில் முன்னுக்கு வரணும்னு நினச்சி தங்களால் முடிஞ்சது, தங்களுக்கு தெரிந்தது, திறமை இது எல்லாமே காமிச்சு வெளியே வராங்க. ஸோ அந்த வீட்டில் இருக்க பெண்மணிகளும் அதே மாதிரி தான், ஒர்க் ஃப்ரம் ஹோமு, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பிஸ்னஸ்ஸு, ஏதோ ஒன்று அவங்களோட கைவண்ணங்கள் ஏதோ ஒன்று காமிச்சு வந்து முன்னுக்கு வராங்க. அப்படியெல்லாம் வளர்ந்து வர பெண்கள், அதாவது பெண்கள் சொல்கிறேன், ஆண்கள் வந்து வெளியே போய் சம்பாதிக்கிறவங்க, வீட்டில் நம்ம சும்மா இருக்கக்கூடாது, நம்ம கையில் ஒரு 100 ரூபா இருந்தால் நம்ம காசு மாதம் 3000 ரூபா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சம்பாதிக்கணும்னு நினச்சி சில பேர் வந்து வராங்க. இதில் என்ன அப்படின்னா ஸ்கேம் நடக்குது. எங்க பார்த்தாலும் இப்போ ஒரு ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் போடுறோம் அப்படின்னா அது நல்லா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கும். திடீர்னு பார்த்தா ஸ்கேம் அப்படியே தான் சொல்றாங்க. எனக்கு நிறைய சிஸ்டர்ஸ் வந்து சொன்னது என்ன அப்படின்னா, அக்கா இது வந்து பார்த்தீங்கன்னா 2 ட்ரெஸ்ஸு 899, 2 ட்ரெஸ்ஸு 899 வந்து சொன்னாங்கக்கா. நான் வந்து போய் சரி ஓகே சொல்கிறாங்க அப்படிங்கிறனால நான் வந்து போய் கேட்டேன். ஆனால் ஒரு லேடிஸ் தான் வந்து பேசினாங்க, வாய்ஸ் போட்டாங்க. நானும் வந்து நம்பி வந்து பணம் போட்டேன். பணம் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் என்னென்னா என்னமோ இன்னும் இருக்கோ, அதாவது ஆர்டர் வந்து புக் பண்ணுறதுக்கு ஆர்டர் கன்ஃபார்முக்கு இன்னொரு 500 ரூபா போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆர்டர் கன்ஃபார்முக்கு அப்படி ஏதாவது இருக்குதா என்னமோ. எப்போ நீங்கள் இதை சொல்கிறப்பே நீ எங்கப்பா கொஞ்சம் உஷாராக இருக்கக்கூடாதா? இல்லைக்கா நான் ஃபஸ்ட்டு இதுக்கு பணம் போட்டுட்ட ட்ரெஸ்ஸுக்கு நெக்ஸ்ட் இது சொல்கிறப்போ எனக்கு டவுட் வந்துருச்சு. அப்புறம் வந்து நான் மறுபடியும் அவங்கக்கிட்ட நான் வந்து பேசுகிறேன், எனக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லைக்கா, எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நானும் கேட்குறேன், ஃபோன் பண்ணுறேன், எடுக்கலை, எதுவுமே வந்து பேசலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் போட்டதுக்கு எனக்கு பணமும் ரீஃபண்ட் ஆகலை, எதுவுமே சொல்லலை. அப்போ வந்து அவங்களோட ஐடி வந்து என்னமோ சொன்னாங்க. அந்த ஐடி வந்து போட்டு சர்ச் பண்ணி பார்க்குறப்போ உங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்துச்சுக்கா, உங்களோட ஐடி தான் எங்களுக்கு காமிக்குது அப்படின்னு சொல்லிச்சா. என்னப்பா சொல்கிற அப்படின்னா, இல்லை ஆமாக்கா, அதனால தான் நான் வந்து உங்களோடது காமிக்கவும் தான் நான் உங்களோட நம்பர் நீங்கள் கொடுத்துருந்தீங்களா, அதுக்கு நான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு சிஸ்டர் ரீசெண்டாக. அப்போ தான் என்ன ஏதுன்னு கேட்கல, இந்த மாதிரி என்னை ஸ்கேம் பண்ணிட்டாங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஏப்பா இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணுறாங்கன்னு தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று வீடியோஸ் போடுறாங்க, அதெல்லாம் பார்க்கறது இல்லையா? எதுக்கு நம்பி ஏமாறுறீங்க? எல்லாம் உங்கள் காசு தானே. இனிமேல் வந்து எதை புக் பண்ணாலும் நீங்கள் வந்து பார்த்து புக் பண்ணுங்கப்பா, எதாக இருந்தாலும் கேட்டு விசாரிச்சு. இல்லைக்கா அவங்க பேசினாலும் தமிழ் தான் பேசணும், கேட்க ரெஸ்பான்ஸ் பண்ணாங்கக்கா. அதுக்கப்புறம் தான் எனக்கு டவுட் வந்து கேட்குறேன். அதுக்கப்புறம் எந்த ஒரு இதுவுமே அவங்க சொல்லலக்கா, அதில் தான் எனக்கு இதாகிடுச்சு, என் காசு போயிடுச்சுக்கா. இதே மாதிரி ஒரு சிஸ்டர் 1400 ரூபா போட்டு ஏதோ ஒரு புக் பண்ணியிருக்கிறாங்க, வரவே இல்லையாம்மா. அதுக்கப்புறம் எந்த ஒரு பதிலையா, நம்பர் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆமா. ஆனால் யார் என்ன ஒரு பொண்ணு பேசுனா இவங்க தான் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஆர்டர் கொடுத்துட்றீங்க, அதுதான் தப்பு. அதுதான் ரொம்ப ரொம்ப தப்பு. அவங்களோட ஐடி வந்து இப்போ நாங்கள் இருக்கோம், எங்களோட ஐடியில் நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே தெரியும். எங்களோட நம்பர் கொடுத்துருப்போம், எங்களோட பர்சனல் ஐடி வந்து நாங்கள் லிங்க் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸ்கேம் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரப்போ நீங்கள் போய் பேசாதீங்க. ஏன்னா எங்களோட முகம்னா உங்களுக்கு தெரியும். புதுசாக ஒருத்தவங்க பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு டவுட் வரும் உங்களுக்கு தாராளமாகவே. நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க, அக்கா உங்களுக்கு தெரியும்க்கா, நீங்கள் அப்போ இருந்து உங்களை யூடியூப் இன்ஸ்டாகிராம் நான் பார்த்துட்ருக்குறேன்க்கா, உங்களை நம்பி, அதாவதுனா அவங்களாம் ஏமாத்துறனால எங்களை நம்பி வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. இல்லைக்கா உங்கள் மேலே எங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குது, ஏன்னா வந்துட்டு உங்களை மாதிரியே தான் அவங்களும் இந்த மாதிரி சொன்னாங்க, பேசுனாங்க, ஆனால் கடைசியில் வந்து எங்களை ஏமாற்றிட்டாங்கக்கா அப்படின்னு சொல்கிறீங்க.
ஏன் தான் இப்படி எல்லாத்தையும் வந்து இப்படி ஏமாத்துறீங்கன்னு எங்களுக்கு தெரியல. அப்படி அவங்க காசு ஏமாற்றி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் எது பண்ணாலும் உங்களோட ஓனில் எது பண்ணலீங்க, எதுக்குங்க அடுத்தவங்க வீடியோஸு அடுத்தவங்க ஃபோட்டோஸு அதையெல்லாம் நீங்கள் போட்டு, அதாவது நாங்கள் ஒரு ரேட் வந்து வச்சு விற்கிறோம், நீங்கள் ஒரு ரேட் அது கம்மியான ரேட் வைக்கிறனால நம்பி தானே உங்களை வந்து வாங்குறாங்க. யார் இந்த ஸ்கேம் பண்ணுறது? அவங்க இந்த சிஸ்டர்னு அவ்வளோ சொன்னாங்க, அக்கா உங்களை நல்லா கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்லாம் எங்களை கேட்டாங்க. ஸ்கேம் பண்ணுறவங்கள எப்படிடா கண்டுபிடிக்க முடியும்? அப்படியே வந்து கண்டுபிடிச்சா ஒவ்வொருத்தரையும் கண்டுபிடிச்சி நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்களாம் எங்கே இருக்காங்கன்னே கூட நம்மளுக்கு தெரியாது. அதுதான் தப்பு. இந்த ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணலாங்க, ஆனால் வந்துட்டு ஆர்டர் போட்டு வாங்குறவங்களாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக வந்து எதாக இருந்தாலும் வந்து வாங்குங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒன்று ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பர் அவங்க நம்பரா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ என் நம்பர்னால் நான் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், இவர் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஒரு நம்பர் மாறலாம், சரிங்களா? என் நம்பர் மாதிரி சேம் இவர் வந்து வச்சுருக்க முடியாது. அப்போ பிஸ்னஸ் நம்பரும் ஒன்று கொடுத்துருப்போம். அதேமாதிரி வாட்ஸ்அப் நம்பர், அதே பிஸ்னஸ் நம்பர் தான் வாட்ஸ்அப். அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் என்னை கால் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் நான் அட்டன் பண்ணி தான் பதில் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆமாம், எல்லாத்துக்குமே. ஏன்னா அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க இந்த அக்காவா அப்படின்னு சொல்லி. ஏன்னா நாங்கள் வீடியோஸ்லலாம் நாங்கள் பேசுகிற வாய்ஸும் உங்ககிட்ட ஃபோன் காலில் பேசுகிற வாய்ஸும் ஒன்றா இருக்கிறதுனால தான் வந்து எங்கள் மேலே ஒரு நம்பிக்கையின் பேர் தான் நீங்கள் வந்து ஆர்டர் கொடுக்குறீங்க. அதனால் வந்து ஈஸியாக வந்து ஏமாத்துறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ஸ்கேம் பண்ணுறதுக்கு அவங்க ஏமாற்றிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா வந்து அது ஒரு கூட்டம். அது வந்து நம்ம இவ்வளோதான் இருக்காங்க, இவங்கெல்லாம் நல்லவங்க, இவங்கெல்லாம் கெட்டவங்க அப்படிலாம் கிடையாது. ஏமாத்துறங்கிறது பெரிய கூட்டம். அந்த ஸ்கேம்லேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல தெளிவாக இருந்துக்கணும். கொஞ்சம் நல்லா திங்க் பண்ணி ஒரு தடவைக்கு 2 தடவை உடனே நீங்கள் உடனே கார்த்தி சரவை நம்புங்கன்னு சொன்ன உடனே நீங்கள் உடனே எங்களை நம்ப வேண்டாம். உங்களுக்குன்னு ஒரு இது இருக்கும், நீங்க யோசனை. அவங்க சொன்னாங்க, அக்கா நான் நம்புறதுக்காக நான் கேட்கறதுக்கெல்லாம் வந்து டக்குன்னு மெசேஜ், ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ணாம மெசேஜுக்கு ரிப்ளை வந்துகிட்டே இருந்துச்சாமா. அதான் தெளிவா ஏமாத்துறது. டவுட் வந்தோன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த மெசேஜுங்கிறதுக்கு ரிப்ளையே இல்லை. எதுக்கு நீங்க காசு கேட்குறீங்க? அப்படி என்ன குறைய சார்ஜ் கேளுங்க, 100 ரூபாங்கிறது கூட வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து அந்த ஆர்டர் கன்ஃபார்முங்கிறதுக்கு அது இப்படி ஒரு பேமெண்ட் இருக்குதா, அது 500 ரூபாய் சம்திங் என்னமோ கேட்டாங்களாம். அப்படி ஏதாவது இருக்குதான்னு சொல்லி கேட்குறப்போ டவுட் வந்துச்சு. அவங்களுக்கு டவுட் இருந்தங்காட்டி அவங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு பதிலும் சொல்லியாமா. ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராமில் ஒருத்தர் மெசேஜ் பண்ணுறீங்களா, நாங்கள் ரிப்ளை பண்ணுறோமான்னு பாருங்கள். சரோ கலெக்ஷனில் ஓகேவா, நாங்கள் ரிப்ளை பண்ணல, சரி ஓகே மெசேஜ் பார்க்கல அதனால் பண்ணலேன்னு விட்டுருங்க. அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த வாட்ஸ்அப் நம்பர் 9487242616 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணிவிட்டு ரிப்ளை பண்ணல, ஏன்னா நாங்கள் ஏதாவது வேலையாக இருப்போம், மேக்ஸிமம் ரிப்ளை பண்ணிடுவோம். அப்படி பண்ணல அப்படின்னா உடனே வாட்ஸ்அப் வாய்ஸ் கால் பண்ணுங்கள். வாய்ஸ் கால் பண்ணியும் எடுக்க முடியல, சப்போஸ் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து நார்மல் கால் பண்ணுங்கள். ஓகேவா? கண்டிப்பாக நீங்கள் இந்த 3 நீங்கள் பண்ணுறப்போ உங்களுடைய டவுட் மேக்ஸிமம் கிளியர் ஆயிரும். கார்த்தி சரோட்ட தான் பேசுகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து நீங்கள் ஆர்டர் பண்ணுறதை வந்து நீங்கள் யோசிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் பண்ணாதனாலையும் கூட நீங்கள் மிஸ் ஆகி உடனே சரோ கார்த்தி யாரோ இருக்காங்க, கார்த்தி சரோன் இருக்காங்க, சரோ கலெக்ஷன் பேஜ் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ டக்குன்னு மெசேஜ் பண்ணுறப்போ வாட்ஸ்அப் நம்பர் அதில் ஒரு நம்பர் கொடுக்குறப்போ உடனே அது இதுதான் நம்பர் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ரிப்ளை பண்ணி பணம் கொடுத்து தான் ஈஸியாக ஏமாந்துடுறீங்க. அதனால் வந்து இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஆர்டராக வந்து உங்களுக்கு டவுட் இருக்குது சொல்கிறேன், ஆர்டராக அந்த மாதிரி வாங்க. எதுலேயும் ரிப்ளை பண்ணிக்கிறப்ப நார்மல் கால் பண்ணுங்கள். நார்மல் கால் பண்ணுறப்போ நாங்கள் தான் அட்டன் பண்ணுவோம், அந்த நம்பர் எங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு ஈஸியாக டவுட் கிளியராக அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஈஸியாக ஆர்டர் பண்ணிக்கலாம். இது மட்டும் இந்த மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேங்களா? தயவு செஞ்சு யாரும் ஏமாறாதீங்க. ஏன்னா நம்ம ஏமாறினால தான் ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஒரு சிலர்னா ஒரு சிஸ்டர்னா ரொம்ப அழுதாங்க, எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு கொடுத்த காசுங்கக்கா, அதுலேருந்து நான் வந்து வாங்கினேன், இப்படி ஏமாற்றிட்டாருங்க, எங்கள் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் அப்படின்லாம் வந்துட்டு நான் யாருன்னெலாம் சொல்ல விரும்பலை அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. எங்களுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. சத்தியமாலுமே நான் சொல்கிறேங்க, என்னோட கஸ்டமர்ஸ் நீங்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், நீங்கள் உங்களோட நீங்கள் கேட்குறதுக்கு நாங்கள் எப்படி பதில் சொல்கிறோம், எந்த மாதிரியெல்லாம் நாங்கள் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கே நல்லா தெரியும். நாங்கள் பண்ணுற சின்ன பிஸ்னஸாக இருந்தாலும் அதை கரெக்டாக கொண்டு போகணும் தான் நாங்கள் வந்து பார்க்குறோம். ஸோ வந்து யாருமே வந்து நம்பி வந்து ஏமாறாதீங்க, அதுதான் வந்து நாங்கள் வந்து சொல்ல வரோம். ஏன்னா வந்துட்டு எங்களுக்கே அனுப்பி அதை வந்து காமிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ ஆனால் ஏகப்பட்ட பேர் அந்த மாதிரி தான் கிளம்பியிருக்காங்க. தயவு செஞ்சு இந்த ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறோம் ஆனால் இல்லைன்னு சொல்லல, ஆனால் வந்து நீங்கள் நம்பி ஏமாறாதீங்க. ஃபோன் நம்பர் பார்த்துக்குங்க, எங்களோட ஒரிஜினல் ஐடியிலையுமோ நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட போய் ஷாப்பிங் பண்ணுறீங்களா, இந்த அக்காவங்களோட ஐடி தான்ட்டு அந்த நம்பர் இந்த நம்பர் ஏன்னா எல்லாரோட பிஸ்னஸ் எல்லாரோட இதுலேயுமே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் நம்பர் கீழே போட்டிருப்பாங்க, சரிங்களா? நீங்கள் ஒன்ஸ்
கால் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட்ஸா இருந்தாலும் நீங்க உங்களுக்கு எப்படி தோணுதோ பண்ணுங்க. ஆனா தயவு செஞ்சு பணத்த ஃபர்ஸ்ட் போட்டு ஏமாறாதீங்க. ஆமா. ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நீங்க ஃபர்ஸ்ட் பேமெண்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. அந்த ட்ரெஸ் இருக்குதுன்னெல்லாம் உங்களுக்கெல்லாம் அனுப்புவாங்க. ஆனா அந்த ட்ரெஸ் அவங்க கிட்ட இருக்கவே இருக்காது. பணம் போற வரைக்கும் உங்கள நச்சிக்கிட்டே இருப்பாங்க. பணம் போட்டது ஆனா அவங்களுக்கு கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் திருப்பி வேலைய காட்ட ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ரொம்ப ஈஸியா ஏமாத்திருவாங்க. எப்படியெல்லாம் ஏமாத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வந்து பிஹெச்டி முடிச்சிருப்பாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து ஏமாத்துறவங்கலாம் சாதாரண ஆளுகளா இருக்க மாட்டாங்க. எல்லா விஷயத்தையும் கரைச்சு குடிச்சு, அதில கிரிமினலா தான் ஜீனியஸான இருக்காங்க. கிரிமினலா தான் இருப்பாங்க. ஸோ ஈஸியா ஏமாத்திருவாங்க. நம்ம அத விட கொஞ்சம் உஷாரா இருந்தா மட்டும் தான் இந்த காலத்தில இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல நம்ம பொழைக்க முடியும். ஆன்லைன் ஷாப்பிங்கா இருந்தாலும் சரி, ஆன்லைனு, ஜிபே, ஃபோன்பே அமௌண்ட் அனுப்புறதா இருந்தாலும் சரி, எல்லா இதுலயுமே ஸ்கேம் இருக்கு. ஸோ எல்லாத்துலயும் நம்ம மட்டும் தான் தெளிவா இருக்கணும். ஏமாத்துறவங்க யார்கிட்டயும் ஏமாத்திட்டே எந்த தான் ஒரு இருப்பாங்க. விஷயத்தையும் நம்ம ஷேர் பண்ணிக்க கூடாது. நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸ் எதுவுமே நம்ம யார்ட்டயும் ஷேர் பண்ணிக்க கூடாது. நம்மளுக்கு மட்டும் தான் அது நம்ம தெரிஞ்ச மாரி வச்சுக்கணும். நாங்க குடுக்குற ஜிபே நம்பர்ல பார்த்தீங்கன்னா, எங்களோட பேர் தான் வரும். ஓகேங்களா? நாங்க பிசினஸ் நம்பர் போட்டிருக்கோம். அதுல நீங்க உள்ள போனீங்கன்னா, சரோ கலெக்ஷன்ஸ் வரும். ஆனா அது கிடையாது. நாங்க ஜிபேக்குன்னு ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பர் தான் ஆர்டர் பண்ணவங்களுக்கு நம்பர் குடுப்போம். அந்த நம்பர் தான் எங்களோட கரெக்ட்டான பேரு வரும். கரெக்ட்டான எல்லாமே வரும். அதுல தான் ஃபுல் டீட்டெயில்ஸும் வரும். ஏன்னா, அந்த 9487242616 நம்பர வந்து ஜிபே, ஃபோன்பே குடுக்கல அப்படின்னா, அதுல ஒரே ஒரு நம்பர் மாறி வேற ஒருத்தவங்களுக்கு ஒரு அமௌண்ட் போயிருக்கு. அதே மாரி கால் போயிருக்கு. அப்படின்னெல்லாம் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. ஒரு நம்பர் மட்டும். அந்த நம்பர புடிச்சே நாங்க அந்த பணத்த அவங்களுக்கு கஸ்டமருக்கு வாங்கி குடுத்து, இது எல்லாமே நடந்துருக்கு. நடந்துச்சு. நாங்க அத எதுவுமே நாங்க சொல்லல. அதனால தான் நாங்க அந்த நம்பர்ல ஜிபே, ஃபோன்பே வேண்டான்னு சொல்லி போட்டு தான் எங்களோட என்னன்னா பர்சனல் நம்பர் நம்பர் குடுத்தோம். டைப் பண்றோங்க. கடைசி நம்பர மாத்தி போட்டுர்றேங்க. அப்போ என்னன்னா, அது டக்குன்னு எங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணிரலாம். அதனால தான் நான் கேட்டேன். நீங்க ஜிபே பண்றதுக்கு முன்னாடி, நான் சொல்லுவேன் ஜிபேல இந்த பேர் தான் வரும்னு நான் கீழ மென்ஷன் பண்ணிருவேன். அவங்க ஜிபேலயோ, ஃபோன்பேலயோ எதுலயோ போட்டதுக்கப்புறம், எங்களோட நேம் மட்டும் தான் வரும். வேற எந்த நேமுமே அதுல வராது. அது அக்கா இப்படி வருதுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நாங்க ஓகே கன்ஃபார்ம் பண்ணிருங்கன்னு சொல்லுவோம். அப்படி ஒரு கஸ்டமர் தான் பார்த்தீங்கன்னா, ஒரு 4 ட்ரெஸ் எடுத்து வேறவங்களுக்கு போயி, அப்புறம் அந்த நம்பர புடிச்சு, அவங்க கிட்ட கேட்டு, அவங்க காசுல போட்டவங்க அவங்களா இருந்தாலுமே நம்மள நம்பி போட்டுருக்காங்க. அது அவங்க தப்பு தான். பட் இருந்தாலும் நாங்க அவங்களுக்கு தெரியலன்னு சொன்னாங்க. அத வச்சு அவங்க கிட்ட நாங்க புடிச்சு, அவங்களுக்கு அந்த பணத்த நாங்க வாங்கி குடுத்து, அதுக்கப்புறம் அவங்க ட்ரெஸ் வாங்குனாங்க. ஸோ இந்த மாரி தான் அந்த மாரி ஏமாத்துவாங்க. ஆ. ரொம்ப தெளிவா இருந்துக்குங்க. அதுக்கான வீடியோ தான் அது. பிசினஸ் ஸ்கேம்ங்கிறது சின்ன விஷயம் கிடையாது. ரொம்ப பெரிய விஷயம். எங்கள மாரி சின்ன தொழில் ஆரம்பிச்சு பண்றவங்கள்ட்டருந்து பெரிய பெரிய மல்டி மில்லியனர் வரைக்கும் எல்லா இதுலயும் நல்லவங்கன்னு ஒருத்தர் இருந்தா, கெட்டவன்னு ஒருத்தர் இருப்பாங்க. கண்டிப்பா திருடன் ஒருத்தன் இருப்பான். எதுலயாவது ஒண்ணு திருடுறதுக்கு. ஸோ நீங்க எல்லாமே கேர்ஃபுல்லா இருக்கணும். கேர்ஃபுல்லா இருக்கிறது மட்டும் தான் நம்மளுடைய ஒரே ஒரு இது. நம்ம வந்து அறிவாளி, அவங்க முட்டாள் அப்படின்னு நம்ம ஈஸியா நெனச்சிட முடியாது. எல்லா நேரத்துலயும் யார் வேணாலும் ஏமாறலாம். அதனால வந்து ரொம்ப தெளிவா இருந்துக்கங்க. கரெக்ட்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கான இது கிடைக்கும். ஓகேவா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். எங்கள நம்பி வாங்குனீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கான பதிலு நீங்க ஆர்டர் பண்ண ட்ரெஸ் உங்களுக்கு கண்டிப்பா சேரும். இது ஒரு அவேர்னஸ்க்காக தான் நாங்க இந்த வீடியோவே எடுத்திருக்கோம். எங்களுக்கு ஒரு நெறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதுல முக்கியமான விஷயம் சொல்லணுங்கிறதுக்காக நாங்க வந்தோம். ஓகேங்களா? ஒரு ஃபோன் நம்பர் போடுறதுக்கு ஸ்கேனர் அனுப்ப சொல்லுவாங்க. ஸ்கேனர் அனுப்புவோம். ஆனா அனுப்புனா சில பேத்துக்கு ஸ்கேன் ஆகாது. அதுல ஒரு சில பேத்துக்கு தெரியும், சில பேத்துக்கு தெரியாது. சில பேர் படிச்சவங்களும் இருக்காங்க, படிக்காதவங்களும் இருப்பாங்க. நம்பர் கேட்குறவங்களுக்கு நம்பர், ஸ்கேனர் கேட்குறவங்க ஸ்கேனர் அனுப்புவோம். ஸ்கேனர் ஒர்க் ஆகலன்னா நம்பருக்கு மட்டும் தான் போடுவாங்க. சில பேர் என்னன்னா, அவங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் ஏப்பா? ஆமா. யுபிஐ ஐடி, அப்புறம் பேங்க் டீட்டெயில்ஸு, அப்புறம் ஸ்கேனரு, அப்புறம் ஜிபே, ஃபோன்பே நம்பரு இது எல்லாமே இருக்கு. ஆப்ஷன்ஸ் நெறைய இருக்கு. ஸோ அதில எது மூலம் நம்ம வந்து பணம் நீங்க அனுப்பிச்சு விட முடியுமோ அனுப்பிச்சு விட்டுக்கலாம். ஆனா தெளிவா கேட்டுட்டு அனுப்பிச்சு விடுங்க. அவ்வளோதான். வேற எதுவும் இல்ல. அது மட்டும் தெளிவா இருந்துக்கங்க. எப்பவுமே கொரியர் சார்ஜுக்கு மேல அதிகமா கேட்டா அது ஸ்கேம் தான். என்ன மிஞ்சி மிஞ்சி போனா கொரியர் சார்ஜ் இப்ப எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்க இருக்கிற வில்லேஜ் தான். ஆனா எங்களுக்கு எத்தான போட்டாலுமே பார்த்தீங்கன்னா, அது ரூ. 70 தான். அதுக்கு மேல அதுக்கு கம்மி வெயிட் கணக்கு வாங்கவே வருதுங்க. மாட்டாங்க. இப்ப எல்லாமே வெயிட் கணக்கு வருது. இப்ப நாங்க 1, 2 அனுப்புனா அது ஒரு இது. அதுக்கு தகுந்தாப்புல வெயிட் எவ்வளோ ஏத்துறோமோ, அதுக்கு தகுந்தாப்புல எல்லா கொரியர்லயும் எவ்வளோ சென்னைக்கு ஒரு வெயிட்டோ. ரேட் போடுறாங்க. ஆமா. அப்புறம் ஒரு 4 பீஸ் 5 பீஸுங்கிறப்போ 1 கிலோக்கு 2 கிலோக்கு மேல ஒரு அனுப்புனா ரேட் அது ஒரு போடுறாங்க. ரேட் அதர் போடுறாங்க. ஸ்டேட்டுக்கு ஒரு ரேட் போடுறாங்க. அதர் ஸ்டேட்டுக்கு ஒரு ரேட் போடுறாங்க. அப்ப நார்மலாவே எங்களுக்கு ஒரு பீஸ்க்கு ரூ. 70 போடுறாங்கங்க. ஸோ அ அதுக்கு மேல யாரும் வாங்க மாட்டாங்க. ரூ. 200 ரூ. 300ங்கிறப்பலாம் நீங்க ரொம்ப தூரத்துல இருக்கிறீங்களா? அப்படிதான் அதுக்கு வாங்குவோம். மட்டும் தான் வரும். சும்மா தமிழ்நாடு
ஃபுல்லாக இருந்தால் இந்த அமௌண்ட்டு தான். ஆனால் நம்ம வெயிட் பொறுத்து வந்து அமௌண்ட் மட்டும் மாறும். ஓகேங்களா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்காக தான் இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கேன். ஸோ வந்து எல்லாருமே வந்து உஷாராக இருங்க. ஓகேங்களா? நம்பி வந்து யாரும் ஏமாறாதீங்க. காசு உங்கள் காசு. ஒரு நிமிஷம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி உடனே இந்த ட்ரெஸ்ஸு சீக்கிரம் சீக்கிரம் அந்த கலெக்ஷன்ஸ் போயிருங்க, சீக்கிரம் புக் பண்ணுங்க, சீக்கிரம் புக் பண்ணுங்க அப்படின்னு கூட நிறைய பேர் ஏன்னா அந்த மாதிரி வந்து சொல்லியே தான் உங்களுக்கு கேன்வாஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஆர்டர் பண்ண வைப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி வந்து எதுவுமே வந்து நம்பாதீங்க. நீங்கள் பொறுமையாக யோசிச்சு எதாக இருந்தாலும் வந்து பண்ணுங்க. ஏமாந்து போகாதீங்க. ரூ. 100 இருந்தாலும் உங்கள் காசு தான், ரூ. 10 இருந்தாலும் உங்கள் காசு தான். ஓகேங்களா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாகை வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறோம். உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்தி சரோ. பாய்.